இன்றைக்கு அண்ணா சாலை என்று சொல்லப்படுகிற தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை 3.2 கிலோமீட்டர் தூரத்திற்கு 621 கோடி மதிப்பீட்டில் 4 வழி உயர்மட்ட பாலம் கட்டப்படுகிறது. இது உலகத்திலேயே மெட்ரோ ரயில் இருக்கிறது பார். இந்த மெட்ரோ சுரங்கப்பாதைக்கு கீழே போகிற போது மேல பாலம் போறது உலகத்தில் வேற எங்கேயுமே இல்லை. இந்த டிசைனை யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த தமிழ்நாடுடைய நெடுஞ்சாலைத்துறைய பொறியாளர்கள். ஏன்னா நம்ம பொறியாளர் எப்படி திறமையானது நாட்டுக்கு தெரியணும். நம்முடைய தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறையை சேர்ந்த பொறியாளர்கள் நம்முடைய சென்னையில் இருக்கிற ஐஐடி சென்னை, அதோடு மட்டுமல்ல அதற்கு இன்னொன்று மாண்புமிகு உறுப்பினர், நீங்கள் அமைச்சராக இருந்தபோது மானிய கோரிக்கைகளுக்கு என்ன பதில் சொல்லுங்க, அப்படி அதே நினைவோடு நீங்கள் செய்த சாதனைகள் எல்லாம் அரசினுடைய அமைச்சரை போல விளக்கி கொண்டிருக்கின்றீர்கள். இப்போது இருக்கிற மானிய கோரிக்கைகள் மீது உங்கள் கருத்துக்களை நீங்கள் விரைவாக சொல்லும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். சொல்லி அதை முடிச்சிடுறேன். நம்ம பெருமை நம்ம பேசி ஆகணுமே. நம்ம இன்ஜினியரை பற்றி தானே சொல்றேன். நம்ம இன்ஜினியர் தான் அங்க, அந்த இன்ஜினியர் தான் இங்க. சென்னை ஐஐடி நிப்பான் கோய் என்கிற 3 நிறுவனம் ஒன்றாக இணைந்து தான் அந்த டிசைனை செஞ்சாங்க. அதுக்கு இன்னைக்கு என்ன நம்ம பெருமைன்னா ஜப்பான் டோக்கியோ மெரைன் என்கிற நிறுவனம் சர்வதேச விருதை நமக்கு கொடுத்திருக்கிறது. அதான் இதில் இருக்கிற ஒரு சிறப்பு. அந்த அளவுக்கு அது சிறப்பாக செய்திருக்கிறோம். பொதுவாக மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அரசு ஒப்பந்தங்கள் மதிப்பீடு என்பது முக்கியமானது. அரசு ஒப்பந்தங்களே மதிப்பீடு என்பது முக்கியமானது. மதிப்பீட்டின் அடிப்படையில் தான் ஒப்பந்தங்கள் கோரப்படுகிறது. மதிப்பீடுகள் தயார் செய்ய அடிப்படையாக எஸ்ஓஆர், அதாவது ஷெட்யூல் ஆஃப் ரேட், அதன் தான் பயன்படுத்த வேண்டும். இதற்கான அரசு ஆணை என்பது 25/4/1947 அப்பதான் முத ஆரம்பிக்கிறாங்க இந்த ஷெட்யூல் ஆஃப் ரேட் என்கிறது. 17/11/1990 இரண்டாவது ஆணை, மூன்றாவது ஆணை 14/3/2004 மூன்றாவது ஆணை. ஆக தமிழ்நாட்டில் 3 இந்த ஷெட்யூல் ஆஃப் ரேட் என்கிற ஆணை போடப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த ஷெட்யூல் ஆஃப் ரேட் என்கிற இந்த ஆணைகள் சம்பந்தப்பட்டதுதான் இந்த 3 வேல்யூம் 1, 2, 3 இந்த வேல்யூம் தான் ஷெட்யூல் ஆஃப் ரேட் என்கிற இந்த வேல்யூம். இந்த வேலையை வைத்துக் கொண்டுதான் யாராக இருந்தாலும் ஒரு துறையில இதன் மூலமாக நம்ம செய்ய முடியும். இந்த ஆணைய தயாரிக்கும் குழுவில் நிதித்துறையினுடைய செயலாளர் அல்லது அவரால் நியமிக்கப்படுகிற ஐஏஎஸ் அதிகாரி, அதோடு மட்டுமல்ல பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, நீர்வளத்துறை, தமிழ்நாடு நகர்ப்புறத்துறை, தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், வீட்டு வசதித்துறை, வனத்துறை, காவலர் வீட்டு வசதி கழகம், தோட்டக்கலைத்துறை, தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகம் ஆகிய துறைகளுடைய தலைமை பொறியாளர்கள் அல்லது அவர்களால் நியமிக்கப்படுகிற பிரதிநிதிகள் தான் இந்த எஸ்ஆர்ஓ என்கிறதை தயாரிக்கிற குழுவாக இருந்து இதை தயாரிக்கிறார்கள். இதை தயாரித்து பெறும்போது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இது போகும். போன அந்த அடிப்படையில் தான் திட்டங்களை மதிப்பீடு செய்வார்கள். இதற்கு எப்படி ரேட் ஆஃப் அந்த கால்குலேஷன் பண்றாங்கன்னா, மத்திய அரசாங்கத்தினுடைய எஃகு உற்பத்தியினுடைய நிறுவனத்தினுடைய ஸ்டீல் விலை, நம்முடைய தமிழ்நாடு சிமெண்ட் கழகத்தினுடைய சிமெண்டினுடைய விலை, தொழிலாளர் நலத்துறை சார்பாக நிர்ணயிக்கப்படும் ஊதிய விகிதங்கள், ஆள் கூலி, அதோடு மட்டுமல்ல ஷெட்யூல் ஆஃப் ரேட் என்பது மணல் இவைகளெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ எம்சான் இருக்கிறதோ அவர் பில்லெல்லாம் வாங்கி சம்மரி பண்ணி இந்த கூட்டம் தான் முதலாக இந்த எஸ்ஆர்ஓ என்கிற ஷெட்யூல் ஆஃப் ரேட் என்பதை தயார் செய்து அதை பொதுப்பணித்துறையின் சார்பாக வெளியிடுகிறார்கள். அந்த துறையினுடைய செயலாளரை வைத்து வெளியிடுகிற பொழுது அதுதான் எல்லா துறைக்கும் போய் இந்த எஸ்டிமேட் எல்லாம் தயார் செய்கிறார்கள். இதற்கு சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு தன்னுடைய பதிலுரையிலே பேசுகிற பொழுது நாங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருந்தோம். முதலாக முதலமைச்சர் வந்திருக்கிறாரு, உரையை நாம் முழுமையும் கேட்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் அந்த உரையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். திடீரென்று பேசிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திடீர் என்ன சொன்னார் என்று சொன்னால், அந்த பேசிய முழு பேச்சு வச்சிருக்கிறேன், இருந்தாலும் அதை சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். அன்றைக்கு முதலமைச்சர் அளித்த பதில் உரையில டெண்டர்களை முறைப்படுத்த தெரிந்த அளவுக்கு அதனுடைய டெண்டரை ரேட்டை உயர்த்தி ஊழல் செய்ய தெரியாது என்று வார்த்தை சொன்னார். ஊழல் என்பதை தயவுசெய்து நீங்களே எடுத்துருங்க, இப்ப எடுத்துருங்க. அவர் சொன்ன வார்த்தை தான் கோட் பண்றேன், அது நீங்களே எடுத்துடலாம். எங்களுக்கு ரேட்டை ஏற்றி பண்ண தெரியாது. ஏன்னா அந்த ரேட்டு ஏத்துறது போறது வரதெல்லாம் யாரோ முதலமைச்சருக்கு என்ற அடிப்படையில் தான் இருப்ப. எது எனக்கு தெரியும், எதை பேசணும் தெரியும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் அமைச்சருக்கு நன்றாக தெரியும், தவறாக எழுதி கொடுத்து விட்டாரோ
தவறாக புரிந்து கொண்டவர் என்ற வார்த்தையில் அவைக்கு இப்பொழுது நீக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வார்த்தைகள் அவைக்குள் நீக்கப்படுகிறது. ரைட். சரி, மாண்புமிகு முதலமைச்சர் வந்து யாரும் வழிநடத்த தேவையில்லை, எல்லாம் தெரிந்தவர், விரல் விவரங்கள்லாம் வைத்துக் கொண்டுதான் பேசுகிறார். நீங்க தொடர்ந்து பேசலாம். ரைட். ஆக இது சட்டமன்றத்திலே இது ஒரு பதிவாக இருக்கிற காரணத்தில் இதை சொல்றேன். நான் என்ன சொல்றேன், முதலமைச்சருக்கு அதிகமான திறமை என்பதிலே எனக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நான் சொல்ல விரும்புவது, என்னுடைய வயதுக்கு நான் இந்த சட்டமன்றத்திற்கு 1984 வந்தேன் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். நான் எந்த தவறான வார்த்தைகளோ அன்பார்லிமெண்ட் நான் பயன்படுத்த மாட்டேன், பயன்படுத்தும் எனக்கெல்லாம் தெரியாது. ஏன்னா அப்படித்தான் எங்களெல்லாம் வளர்த்திருக்கிறார்கள். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அண்ணன் கலைஞர் காலத்திலும் சரி, என்னுடைய தலைவர் திராவிட மாடல் நாயகர் எங்களுக்கு அப்படித்தான் வளர்த்திருக்கிறார். ஒன்றும் மாற்று கருத்தில். ஆனால் ஷெட்யூல் ஆஃப் ரேட் என்பது எப்படி தயார் செய்யப்படுகிறது, நாளைக்கு அமைச்சராக இருப்பவர்கள் நீங்க பிற்காலத்தில் ஒரு கேள்வி கேட்கும்போது நீங்களே இப்படிதான் பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த புத்தகத்தை நான் ஒன்றும் தயார் பண்ண முடியாது, ஷெட்யூல் ஆஃப் ரேட் நான் பண்ண முடியாது. இது காலாகாலமாக 1947 சுதந்திரம் இருந்த காலத்திலிருந்து ஷெட்யூல் ஆஃப் ரேட் என்பது அரசினுடைய கைடு மாதிரி, எல்லா துறைக்கும் இது கைடு மாதிரி. நான் எல்லா துறையும் சொல்லிட்டேன். நான் இதில் ஒன்றும் தவறான இதையும் நான் சொல்லவில்லை என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன்.